சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன். எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு. அதனாலதான் வெளியில போயிட்டேன். அவ கிடக்குறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும், புறப்பட்டு வரேன்னு எழுதிருந்தியே, அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை? ஒண்ணுமில்ல அத்தை, அவளும் படிப்பை முடிச்சுட்டா, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்டா. நான் சொல்லல, அதேதான்டா அதேதான். மாப்பிள கூட பார்த்துட்டேன். மாப்பிள கூட திருப்பூர் தான். பைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளியோட பையன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்கக்குட்டி மாதிரி 2 மாப்பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கேன், அவங்களை விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன். நீ என்னமா அர்த்தமெல்லாம் பேசுறேன்? இந்த பசங்களுக்கு எப்படிமா கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அம்மா, நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல. உனக்கு நான் பிள்ளைங்கிறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்புங்கிறது தான் முக்கியம். அவ படிச்சவா, அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன். வசதியாவே வாழ்ந்தவா, அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன். இதுல என்ன தப்புங்கிற? ஆமாடா, இந்த ஆனமலைக்காரி புட்டு வித்து அன்னைக்கு கூட படிக்க வைக்கலன்னா நீங்க படிச்சிருப்ப, உன் மகளும் வசதியா வாழ்ந்திருப்பா. நீ பொண்ணு கொடுக்க வேண்டாம்டா. இந்த வீட்டுல 3 மாப்பிள்ளை இருக்கானுங்களே, மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ? சொத்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். அந்த சொந்தத்தையே மதிக்கலையே. உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வாழணும். ஏன்னா மாமா சொல்றதும் நியாயம் தானே. படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறாங்க, அதுல என்ன? சும்மா இருடா பசாட்ட பயல. இதுக்கு தான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிங்கடான்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப அவன் படிச்ச மாப்பிள்ளையா கேக்குறானே, நான் போய் எந்த கிணத்துலடா விடுவேன்? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்ட. உன்னை 10 மாசம் சம்மதி பெத்த வயிறு பட்டு எரியுதுடா எனக்கு. விடுங்கடா. மாப்பிள, நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், பரிசம் போறதுக்காக வரல. விருப்பம் இருந்தா நீங்க 2 பேராவது இந்த கல்யாணத்துக்கு வாங்க, நான் வர்றேன். ஐயோ மாமா, மாமா கொஞ்சம் இருங்க. மாமா, மாமா என்னது? கிழவி ஏதோ சொல்லிடுச்சுன்னு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே. சொந்த மகன் தான் இப்படி எல்லாம் பேசினாங்க. போக நிறுத்தியா. சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன். அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. நான் வர்றேன். என்ன நீங்க பண்றேன்? சீக்கிரம் வாடி. மாமா, என்ன மாமா விடுறா கையா? அத்தை நீங்களா சொல்லுங்க. உங்க பிரஷர் காரு பவஸ் இருந்தா உங்க வரைக்கும் எங்களுக்கு வந்துச்சு. பேசாதடா பேசாதடா, பொண்ணு மட்டுவேன். பொண்ணு மட்டும் உடனே வந்துட்டான், தலையில பூ வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு. ஏண்டி உள்ள பத்தி எனக்கு தெரியாதா? அடியே என் வயிறு பத்து எரியுதுடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன், அடிஞ்சு போயிடுவேன். மண்ணள்ளி தூக்குறாண்டி, நீ அடிஞ்சு போயிடுவேன். என் வயிறு எரியுது. நானே தூக்குறேடா. யார் அவங்க? என்ன தராரு? தெரியலண்ணா, யாரும் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. கழுவி சத்தம் போடுது. இந்த ஆனமலைக்காரிக்கு வேற வேலையே கிடையாது. அந்த மரியாதை இல்லாம பத்திரிக்கை கொடுத்தான்னா, நீங்களும் மானங்கட்டி போய் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆனமலைக்காரி முகத்துல முழிக்கவே கூடாது. ஜாக்கிரதை, கைய காலம் பொறிச்சு விடுவேன். முடிச்சாமா ஏன் அத்தை நீயே விவரம் எல்லாம் பேசுறேன்? பழைய மாமனா வருவாரு நினைச்சோம், பணக்கார மாமனா வருவார் நாம கனாவா கண்டா? அவன் பணம் இருந்தா அவன் கூட இருக்கட்டும்டா. அன்னைக்கு நான் கீரை வித்து அவனை படிக்க வைக்கலன்னா இன்னைக்கு அவன் காரியக்காரன் ஆயிருப்பானா? அவளுக்காக ஃபேன் வாங்கணும், உட்கார்ந்து பேசுறதுக்காக பெஞ்சு வாங்கணும். ஆனா அவங்களோட சரிசமமா 2 பேசுறதுக்காக நம்மளால அந்தஸ்து வாங்க முடியல. அப்ப பேசாம இருக்க வேண்டியது. ஆத்தா, வெள்ளி தட்டுல சாப்பிடறவளுக்கு தங்க தட்டுல சாப்பிட மாப்பிள்ளைய தான் பாப்பாங்க. நம்ம இன்னும் அலுமினிய தட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாவம், அவன் என்ன பண்ணுவா? நாமளாவது அலுமினிய தட்டுல தின்னுட்டு இருந்தோம். அவன் பாக்கு மட்டியில வாங்கி தின்ன பரதேசி நாய். பணம் வந்ததும் பவசு காட்டுறானா? அடே, அவன் நல்லா இருப்பானா? நல்லா இருக்க மாட்டான்டா. ஆசைப்பட்டவ கிடைக்கலன்னு வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவ அழிஞ்சு போகணும்னு நினைச்சா அது தப்பு இல்லையா? அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு.